புத்தியுள்ள மனுஷரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனுஷர் எல்லாமே புத்திசாலியும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. அதுபோல வாழ்க்கையில முன்னேறவங்க எல்லாம் புத்திசாலியும் கிடையாது, முன்னேற முடியாம கஷ்டப்படுறவங்க எல்லாம் புத்தி இல்லாதவங்களும் அல்ல. நாம என்னதான் முட்டி மோதி உழைச்சாலும் சில நேரங்கள்ல முன்னேறவே முடியாது. மனுஷருடைய முயற்சியும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் ஒன்று சேரும் பொழுது ஒரு மனுஷன் வாழ்க்கையில உயர்ந்து விடுகிறான். எவ்வளவுதான் நம்ம புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவு நல்ல உழைப்பாளியா இருந்தாலும் வாழ்க்கையில சில சறுக்கல்கள், சில தோல்விகள் நிச்சயமா வரும். ஆனா இந்த சறுக்கல்களும் தோல்விகளும் நிரந்தரமானதே அல்ல. ஒரு மனுஷன் ரொம்ப நாளா கஷ்டப்படுறத ஆண்டவர் விரும்பவே மாட்டார். நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பால சிங்கங்கள் கெர்ச்சித்து இறைக்காக தேவனை தேடுமா. அதாவது பாலசிங்கங்கள் கர்ச்சிக்குது. இந்த கர்ச்சனையில காட்டு மிருகங்கள் பயந்து கலங்கி ஓடி வரும், நமக்கு இற கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில அந்த சிங்கங்கள் இல்ல. தன்னுடைய சக்தியால சிங்கங்கள் கர்ச்சித்துட்டு தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமா. அந்த சிங்கங்கள் எதை நம்புதுன்னா, என்னுடைய கர்ச்சனையால எனக்கு ஆகாரம் கிடைச்சிடாது, கடவுளுடைய கிருபை வேணும்னு சொல்லி தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமா. நம்மளுடைய திறமை, நம்மளுடைய உழைப்பு இதெல்லாம் நம்பணும். அதே சமயம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தேடணும். ஆண்டவரே நான் கையிட்டு செய்யற வேலையில எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை எடுங்கன்னு சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம ஒரு தொழிலை செய்யும் பொழுது நிச்சயம் அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு பெரிய திறமசாலிக்கும் உழைப்பாளிக்கும் சில நேரங்கள்ல கஷ்டங்கள் வரும். ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு வேலை செய்யறாரு, உழைக்கிறாரு, அது ஒரு பஞ்ச காலம் தான். அந்த பஞ்ச காலத்திலையும் ஈசாக்கு விதைக்கிறார். அந்த விதைப்பை தேவன் ஆசீர்வதித்தபடியினாலே 100 மடங்கு பலனடைந்தானாம். தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா உண்டாகட்டும்.